வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஊழல் நிர்வாக மற்றும் அதிகார துஷ்பிரயோக குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்ட அமைச்சர்கள் தாமாகவே முன்வந்து பதவிகளை தியாகம் செய்ய வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் தெரிவிப்பு. பிரித்தானியாவின் லண்டன் நகரத்தில் உள்ள தொடர்மாடி கட்டிட தொகுதியொன்றில் தீ பரவியுள்ளது. கழகங்களுக்கு இடையிலான போட்டிகளில் குமார் சங்கக்கார 100 சதங்களை கடந்துள்ளார். இனி விரிவான செய்திகள். வடமாகாண முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழு அரசியல் நோக்கத்துடன் அறிக்கை சமர்ப்பித்துள்ளதாக வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துரை ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். மாகாண சபையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தன்னிலை விளக்கம் அளித்து வரும் அவர் இதனை குறிப்பிட்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சபையினுடைய 96வது அமர்வு வடமாகாண அமைச்சர்கள் மீதான விசாரணை குழு சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பான அமைச்சர்களுடைய தன்னிலை விளக்கம் அளிக்கின்ற அமர்வாக இடம்பெற்று வருகிறது. இந்த நேரத்திலே இறுதியாக முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையினை சபையிலே வாசித்தார். அதன் பொழுது கல்வி அமைச்சர் குருராஜா மற்றும் விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்கள் தாமாக முன்வந்து தங்களுடைய அமைச்சு பதவிகளை தியாகம் செய்ய வேண்டும் எனவும் ஏனைய இரு அமைச்சர்கள் மீதான விசாரணைகள் இடம்பெற்று அது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இதன் பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் சீனா தவராசா மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர் சிலரும் ஆளுங்கட்சி உறுப்பினர் கேசவன் சாயந்தன், பிரதி அவைத் தலைவர் மற்றும் அயூப் அஸ்மின், ஜஃபாகிர், சிராய்வா, பசுவதிப்புள்ளை ஆகியோர் சேர்ந்த உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையினை தொடர்ந்து சபையிலே வாய்த்துக் கொண்டிருக்கிறார். நியூஸ் செய்திகளுக்காக வடமாகாண சபை பேரவைச் செயலகத்திலிருந்து ரஜினிகாந்த். வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார். எனது தந்தையின் காலகட்டத்தில் அமைப்பு அமைச்சு ஒரு அமைச்சரின் கீழ் தான் காணப்பட்டது. இது பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இன்று 6 அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு வீடமைப்பு திட்டம், மலையக வீடமைப்பு திட்டம், அனர்த்தம் தொடர்பான வீடமைப்பு திட்டம், மீனவர் வீடமைப்பு திட்டம், நகரம் மற்றும் மெகாபோலிஸ் வீடமைப்பு திட்டம் என தனித்தனியாக காணப்படுவதுடன் எனது அமைச்சின் கீழ் உள்ள கிராமிய வீடமைப்பு மற்றும் அரச மற்றும் தனியாருக்கான வீடமைப்பு திட்டமும் காணப்படுகின்றன. மொத்தம் 60 லட்சம் குடும்பங்கள் காணப்படும் நிலையில் 25 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு பிரச்சினை காணப்படுகின்றது. 2,60,000 தற்காலிக வீடுகள் காணப்படுகின்றன. 44,000 தென்னை ஓலைகள் கொண்டு கூரைகள் வேயப்பட்ட வீடுகள் காணப்படுகின்றன. 4,40,000 தகடுகளை கூரைகளாக கொண்ட வீடுகள் காணப்படுகின்றன. 8,40,000 வீடுகள் சீமேந்து பூசப்படாத வீடுகளாக காணப்படுகின்றன. வீடுகள் நிர்மாணிப்பதற்கான காணிகள் இல்லாமல் 2,16,000 வீடுகள் காணப்படுகின்றன. வீடுகள் நிர்மாணிப்பதற்கு நிலம் காணப்பட்ட போதிலும் வீடுகள் நிர்மாணிக்கப்படாமல் 1,60,000 குடும்பங்கள் உள்ளன. 25 லட்சம் குடும்பங்களுக்கு வீடு பிரச்சனையாக காணப்படுகின்றன. අපි කොතැනද උදාගම්මානයක් ක්‍රියාත්මක වන්නේ? NBRO සහතිකය අපි අනිවාර්ය කරනවා. தபால் தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு இன்று இரவு வரை தொடரும் என தபால் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. தபால் திணைக்களத்தின் அபிவிருத்தி குறித்து நிர்வாகிகள் எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுப்பதில்லை என தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணை ஏற்பாட்டாளர் சிந்துக பண்டார குறிப்பிட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு முதல் ஆரம்பிக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு காரணமாக அனைத்து தபால் ஊழியர்களது விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் தபால் தொழிற்சங்க ஒன்றியத்தின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக இன்றைய தினமும் தபால் நிலையங்களின் சேவைகள் தடைப்பட்டுள்ளன. 3 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பில் 28 தபால் தொழிற்சங்கங்கள் இணைந்துள்ளன. இதற்கமைய நாடளாவிய ரீதியில் உள்ள 3,410 உப தபால் அலுவலகங்களிலும் 640 தபாலகங்களிலும் இன்று சேவைகள் இடம்பெறாது என தபால் தொழிற்சங்க ஒன்றியம் அறிவித்துள்ளது. மிகிந்தலை சிப்புக்குளம் பகுதியில் தாயொருவர் பிறந்த சிசுவை பற்றைக்காட்டு பகுதியில் வீசியமை தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பெண் 3 நாட்களுக்கு முன்னர் வயிற்றுவலி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சைகளின் பிரகாரம் அவர் குழந்தையை பிரசவித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் வைத்தியசாலையின் அதிகாரிகளால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய நேற்றைய தினம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து இந்த பெண்ணின் வீட்டை அண்மித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது அவரால் பிரசவிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சிசுவின் சடலம் பற்றைக்காட்டு பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வருகை தந்த
அனுராதபுரம் பதில் நீதவான் நதிகுரே பிரேத பரிசோதனைக்காக சடலத்தை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டார். குறித்த பெண் அனுராதபுரம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வேலை பெற்றுத் தருவதாக தெரிவித்து பண மோசடி செய்த இருவரை களுத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் வேலை பெற்றுத் தருவதாக தெரிவித்து பண மோசடி செய்துள்ள இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அளுத்கம, வாத்துவ, பானதிர மற்றும் கொழும்பின் சில இடங்களில் உள்ளவர்களிடம் சுமார் 25 லட்சத்திற்கும் அதிக பணத்தை மோசடி செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் அளுத்கம மற்றும் களுத்துறை பகுதிகளைச் சேர்ந்தவர்களே என போலீசார் மேலும் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் நேற்று மாலை களுத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கழிவு முகாமைத்துவ செயலணியை ஸ்தாபிப்பதற்கு உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. கழிவு முகாமைத்துவத்தை ஒழுங்குபடுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சின் செயலாளர் கமல் பத்மஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமைச்சுக்கள், திணைக்களங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்பற்ற அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்தவர்கள் இந்த செயலணியில் அங்கம் வகிக்க உள்ளனர். வேலை திட்டத்தினூடாக தமது அமைச்சின் கீழ் கழிவு முகாமைத்துவம் தொடர்பில் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி அது தொடர்பில் விரைவில் கலந்துரையாடப்பட உள்ளதாக உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சின் செயலாளர் கமல் பத்மஸ்ரீ சுட்டிக்காட்டியுள்ளார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு காய்ச்சல் காரணமாக இதுவரையில் 155 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் கொழும்பு, களுத்துறை மற்றும் கம்பகா ஆகிய மாவட்டங்களில் உள்ள முக்கிய வைத்தியசாலைகளில் டெங்கு காய்ச்சல் தீவிர சிகிச்சை பிரிவுகளை ஸ்தாபிக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மாவட்டங்களில் துரிதமாக பரவி வருகின்ற டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தும் வகையில் இதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. டெங்கு நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக விசேட வைத்திய குழு ஒன்றை பயிற்றுவிக்கவும் சுகாதார அமைச்சு திட்டமிட்டுள்ளது. இந்த குழுவில் இணைவதற்காக வைத்தியர்கள் தாமாகவே முன்வர முடியும் என அமைச்சு கூறியுள்ளது. டெங்கு சிகிச்சை விசேட வைத்திய குழுவிற்கு 50 வைத்திய அதிகாரிகளை இணைத்துக் கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நாளை மற்றும் நாளை மறுதினம் நாடளாவிய ரீதியில் டெங்கு ஒழிப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு உத்தேசித்துள்ளது. இந்த டெங்கு ஒழிப்பு திட்டத்திற்காக 1500 கண்காணிப்பு குழுக்களை பயன்படுத்த உள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரசிலா சமரவீர கூறியுள்ளார். இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட 1800 போதை வில்லைகளுடன் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் 26 வயது இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிராண்ட் பாஸ் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பை அடுத்து சந்தேக நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். புற்றுநோயாளர்களுக்கு வழங்கப்படும் வலி நிவாரண மாத்திரையே சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஒரு வில்லையை 1000 ரூபாவிற்கு சந்தேக நபர் விற்பனை செய்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஹபர்ன திருகோணமலை பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். திருகோணமலையிலிருந்து ஹபரனை நோக்கி பயணித்த லாரி பாதையை விட்டு விலகி மரம் ஒன்றுடன் மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த லாரியின் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் சாரதி உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். விபத்தில் வாரியப்பொல்ல பகுதியைச் சேர்ந்த 23 வயதான ஒருவரே உயிரிழந்துள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த உதவியாளர் மேலதிக சிகிச்சைகளுக்காக தம்புள்ளை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கொத்மலை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ரம்போடை பகுதியில் உள்ள பாலம் உடைந்து மக்கள் பயணிக்க முடியாத நிலையில் காணப்படுகின்றது. புசல்லாவை நகரத்திற்கு செல்வதற்கு இந்த பாலம் மட்டுமே ஒரே ஒரு போக்குவரத்து மார்க்கமாக இருந்து வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ரம்போடை பகுதியில் உள்ள ஆர்பி டிவிஷன் 50 ஏக்கர் தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் 800 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த பாலத்தின் ஊடாகவே நகரத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதாகவும் தினமும் தாம் அச்சத்துடனேயே பாலத்தில் பயணிப்பதாகவும் கவலையை வெளியிடுகின்றனர். தூரத்துக்கு அங்கால வந்து மக்கள்லாம் இந்த பெரும்பாலான பாலத்தில் தான் வசிக்க வேணும். இந்த பாலம் ஸ்கூல் பிள்ளைகள் போகணும், ஒரு அவசரத்துக்கு ஒரு கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் அந்த பாலத்தில் தான் கொண்டு போகணும். இந்த பாலத்தில் போயிட்டா கண்டியோ, கொழும்போ, பதுண்ட, பண்டாரவலை இந்த பாலத்தில் மூலியமாக போனால் தான் எங்களுக்கு அங்கங்கே போன பயணங்கள் அவசர தேவைகளுக்கெல்லாம் போகக்கூடிய நிலைமை இருக்குது. இதை கவனித்து எங்களுக்கு செய்து தந்து கொடுக்கறதுக்கு யாரும் உதவி இல்லை. இந்த பாலத்தினூடாகத்தான் கொழும்புக்கு செல்வதோ, ஸ்கூல் செல்வதோ, சகல வசதிகளுக்கும் ஹாஸ்பிட்டல் வசதி அதுகளுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் இந்த பாலம் தான் பிரயோஜனமாக இருந்துச்சு. இது 200 வருடங்களுக்கு மேற்பட்ட பாலங்கள். இதில் குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு ஏஜுக்கு சொல்லியிருக்கிறோம், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க பாடில்லை.
அப்படி இல்லைன்னா அந்த தோட்டங்கள் செய்கிறவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் எவ்வளோ தரையணுங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுருக்காங்க. சுமார் 200 வருட பழமையான பாலம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் அங்கலாய்க்கின்றனர். ஆகவே எவ்வித உயிராபத்துகளும் ஏற்படுவதற்கு முன்னர் பாலத்தை புனரமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்த செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.